இன்றைக்கி புதுசாக விட்ட M14 ஸ்கின்னும் ஆகஸ்ட் ஸ்கின்னும் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கன் ஸ்கின்னை நம்ம ஃப்ரெண்டோட ஐடியில் தான் எடுத்திருக்கோம். வெறும் 1500 டைமண்ட்லேயே 4 கன் ஸ்கின் கிடச்சிருக்கும். கம்மியான டைமண்டில் நீங்களும் எடுக்கணுன்னா உங்ககிட்ட இருக்க நல்ல கன் ஸ்கின்னையெல்லாம் அன்எப்கியூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பவர் இருக்க கன் ஸ்கின்லாம் எப்கியூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின் போட்டிருப்போம். அதில் ஒன்றுமே தந்துருக்க மாட்டானுங்க. வெறும் 9 டோக்கன் தான் தந்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 ஸ்பின் பண்ணுவோம். பண்ண உடனே டாப் 2 ஸ்கிப் தந்திருப்பேன். திடீர்னு AUG கன் தந்திருப்பானுங்க. வெறும் 150 டைமண்ட்லேயே ஒரு கன் ஸ்கின் எடுத்திருப்போம். அது கூட 8 டோக்கன் சேர்த்து தந்திருப்பானுங்க. சரி, நெக்ஸ்ட் 5 ஸ்பின் பண்ணலான்னு பண்ணியிருப்பேன். அதில் ஒன்றுமே தந்திருக்க மாட்டானுங்க. 8 டோக்கன் தான் தந்திருப்பானுங்க. இன்னொரு 5 ஸ்பின் பண்ணால் அதில் 7 டோக்கன் தான் தந்திருப்பானுங்க. சரி, இந்த மாதிரி தந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு கேமை ரீலாகின் பண்ணியிருப்போம். ரீலாகின் பண்ண உடனே ஒரு 5 ஸ்பின்னை போட்டோம். ஆனால் அதுலேயும் ஒன்றுமே கிடச்சிருக்காது. இதுலேயும் வெறும் 8 டோக்கன் தான் தந்திருப்பானுங்க. நெக்ஸ்ட் 5 ஸ்பின்னு போட்டிருப்போம். அதுலேயும் ஒன்றும் தந்திருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் கரீனாக்காரன் மண்டையில் நாமத்தை போட்டுருவான்ட்டு ஒரு கோல்டு ராயல் ஸ்பின் பண்ணியிருப்போம். கோல்டு ராயல் ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைமண்ட் கொடுத்து அடுத்த 5 ஸ்பின் பண்ணியிருப்போம். அதுலேயும் ஒன்றும் தந்திருக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் போட்டிருப்போம். போட்ட உடனே ஒரு ஆகஸ்ட் ஸ்கின் தந்திருப்பானுங்க. 1000 டைமண்ட் செலவு பண்ணி 2 ஆகஸ்ட் ஸ்கின்னு தான் தந்திருப்பானுங்க. ஒரு M14 ஸ்கின்னும் தந்திருக்க மாட்டானுங்க. இந்த 5 ஸ்பின்ல ஏதோ ஒரு M14 கன் ஸ்கின்னு தந்தாங்கன்னா ஹரின்னு யாரோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மொட்டையை அடிக்கணும். ஒன்றுமே தரல. பரவாயில்ல, ஹரி தப்பிச்சிட்டான். ரொம்ப டைமண்ட் செலவானதுனால கோல்டு ராயலில் ஒரு 20 ஸ்பின்னு, அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ராயலில் ஒரு 10 ஸ்பின் போட்டிருப்போம். ரெண்டுத்துலேயும் ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பின் பண்ணியிருப்போம். அதுலேயும் ஒன்றும் தந்துருக்க மாட்டானுங்க. வெறும் 6 டோக்கன் தான் தந்துருப்பானுங்க. இன்னொரு டைம் பண்ணியிருப்போம். அதுலேயும் 6 டோக்கன் தான். இப்போ ஒரு 5 ஸ்பின் பண்ணுறேன். அதில் கிடச்சா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆனால் எதுவுமே தரல. இல்லைனா நான் மொட்டை அடிச்சிருக்க வேண்டிய நிலமை வந்திருக்கும். சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு ஸ்பின் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தா கிடச்ச கண்ணே திரும்பி கிடச்சிருக்கும். 100 யூனிவர்சல் டோக்கன் தந்துருப்பானுங்க. இப்போ நம்மக்கிட்ட 257 யூனிவர்சல் டோக்கன் இருக்கும். அந்த யூனிவர்சல் டோக்கனை வச்சு வேறு ஏதோ நல்ல பண்டில் வாங்கிக்கலான்ட்டு அப்படியே வச்சுருப்போம். ஆகு கண்ணியும் M14 கண்ணியும் நல்லா தொட்டுகிட்டே இருந்திருப்போம். அதுலேயும் ஒன்றும் தந்திருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேமை ரீலாகின் பண்ணியிருப்போம். இப்போ நம்மக்கிட்ட வெறும் 968 டைமண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு M14 ஸ்கின் தந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க 900 டைமண்டில் ஏதோ ஒரு கன் ஸ்கின் கிடச்சிச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்பின்னில் வெறும் 9 டோக்கன் தான் தந்திருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதுலேயும் ஒன்றும் தந்திருக்க மாட்டானுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னை மந்திரத்தை போட்டு ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதில் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு M14 ஸ்கின்னை நம்மளுக்கு தந்திருப்பானுங்க. வெறும் 1500 டைமண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு 3 கன் ஸ்கின் தந்திருப்பானுங்க. இந்த 3 கன் ஸ்கின்ல எது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் M14 தான் சொல்லுவேன். இப்போ இருக்க அக்கு கூட நிறைய டைம் ரிட்டன் விட்டானுங்க. ஆனால் M14 இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. கன் ஸ்கின்னோட பவர் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச். M14க்கு ஃபஸ்ட் டைம் இதான் லெஜெண்டரி ஸ்கின் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டைமண்ட் நம்மக்கிட்ட இருந்து பிடிங்கிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.